கிழக்கு மாகாண ஆளுநர் அவர்களும் மூதூர் பிரதேச செயலகத்தினுடைய குறிக்கோளோடு இந்த மண்ணில வாழக்கூடிய இந்த மண் மாவட்டத்தில் வாழக்கூடிய அந்த நிதியை விட சுமார் 3 மடங்கு அதிகமான நிதி பிரகுமார் சனாயக ஜனாதிபதி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் இந்த மாகாணத்துக்கு வழங்கப்பட்டது. சுமார் 2.5 பில்லியன் ரூபாய் வரையிலான நிதி கடந்த காலங்களில் ஒதுக்கப்பட்டிருந்தது என்று சொன்னால் தற்பொழுது சுமார் 7.2 பில்லியன் ரூபாய் வரையிலான நிதி இந்த கிழக்கு மாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்டது. மாவட்டத்தை பொறுத்தவரையிலே சுமார் 2.5 3 பில்லியனுக்கும் இடைப்பட்ட நிதி மாகாண அடிப்படையிலே இந்த மாவட்டத்திற்கு கொடுக்கப்பட்டது. முதல்ல என்ன காசு இல்லை என்று தானே சொன்னேன். எந்த நேரத்தில் சொன்ன அரசாங்கத்தை சொல்றதுக்குள்ளே காசு இல்லை, இது காணாது. இப்ப காசு இறக்கி ஆனால் வேலை தான் செய்ய வேண்டும். இப்ப எல்லாம் அதுதான் வேலை நடந்ததுக்கு அது உண்டு. மற்றது என்ன என்றால் முதலும் இந்த மாதிரி சில காசு வந்துட்டா, ஆனால் அது எல்லாம் வந்த எம்பிட்ட நேம்ட்ட மினிஸ்டருக்கு தான். இந்த மாதிரி அரசாங்கங்களே ப்ரொப்பர் சேனல்ஸ் இந்த மாதிரி இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்த பிறகு தான் வந்து அதுதான் உண்டு. ரெண்டாவது அது லைன் மினிஸ்டர்லேயே சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே அது நிதி வேறையா வந்து ப்ரொவின்சியல் கவுன்சிலே வேறையா வந்து கிழக்கு மாநிலத்துக்கு வர வேறையா வந்து அது அந்த மாதிரி இனிமேல் நடக்காது. எல்லாம் ஒரு டிவிஷனல் டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒரு ஒற்றுமையா தான் வேலை செய்கிறார். இல்லாட்டி ஓவலப் தானே அவங்களுக்கு என்ன பொலிட்டீஷியனுக்கு எங்களுக்கு இது செய்ய வேணும், இந்த இது ரோட் செய்ய வேணும், அது மாதிரி இல்லை. மக்களுக்கு என்ன வேணும் என்ற பார்த்துட்டு தான் இனிமேல் செய்கிறார்.